Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து most requested வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னோட ஹேர் ஃபால் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதை நான் என்ன பண்ணி கம்மி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன vlog-ஆவும் வந்து நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மதியானம் வந்து கடலை குழம்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடலை ஊற வைக்க மறந்துட்டேன். எழுந்தோடனே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக கடலை போட்டு சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ தட் கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும் அண்ட் நமக்கு சமைக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ஹியர் கம்ஸ் த ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹேர் ஆயிலை வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பாயில் பண்ணிப்பேன். அதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு என்னோடய ஹேர் ஆயில் வந்து இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணேன், ரோஸ்மெரி ஹேர் ஆயில். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு அந்த தண்ணி மேலே வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் தான் இருக்குது இதுக்காக ஒரு பவுல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலோடு அப்படியே வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கும் இல்லையா, அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் கேர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் கன்சியூமிங் தான். நீங்கள் வந்து இதை வீக்கெண்டில் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்குது, வீக் டேஸில் பண்ண முடியாதுன்னா வீக்கெண்டில் இந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, மாஸ்க் அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, எடுத்த உடனே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தலையை நல்லா வந்து பிரிச்சுட்டு, முடியை நல்லா பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கு உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ டீடாங்கிளிங் ஹேர் வந்து எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பிரித்தோடனே சீப்பு வந்து போட மாட்டேன். லைட்டாக வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு, எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி சிக்கே இருக்காது அப்படின்னு, அப்போனா தான் நான் சீப்பு வைப்பேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறமா கோம்பு யூஸ் பண்ணுவேன். ஸோ கோம்பு யூஸ் பண்ணி நல்லா சிக்கு உடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வைட் பேடல் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். அதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் வந்து மசாஜ் கூட பண்ணிக்கலாம் ஃபிங்கர்ஸ் வச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் ஹேர் ஆயிலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லென்த்தில் தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளோட ரூட்ஸ்லாம் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரூட்ஸ் எல்லாம் வீக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து லென்த்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய முடி கொட்டும். ஃபஸ்ட்டு லென்த்தில் அப்ளை பண்ணிவிடுங்க 2 சைடும். அதுக்கப்புறமா ஸ்கேல்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேல்பில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது லைட்டாக வந்து ஆயில் சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் ஈஸியாக வந்து பெனிட்ரேட் ஆகும். நீங்கள் வந்து நல்லா பிரித்து உள்ளுக்குள்ளே கை விட்டு இந்த மாதிரி வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு மேலே மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. அது ஸ்கேல்பில் கரெக்டாக இறங்காது. ஸோ அதனால் நீங்கள் பிரித்து நல்லா வந்து பார்ட்டிஷன் எடுத்து வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஹாட் ஆயில் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும். அண்ட் உங்களோட டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹாட் ஆயில் ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணி மூளை முடுக்கெல்லாம் வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் இருந்தால் மசாஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்லா ஜென்டலாக ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து மசாஜ் பண்ணுங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான். ஸோ இது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே வந்து மேண்டேட்ரி ஃபார் ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்லாம். ஜஸ்ட் லைக் தட்னு ஹேர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு போனால் சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான். முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா டக்குன்னு சீப் எடுத்து வந்து சிக்கெல்லாம் உடைக்காமல் ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து எல்லா டீடாங்கிலையும் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஜென்டலாக ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து கோம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா உடனே நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஹேர் ரூட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்கும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா. ஸோ அதில் வந்து கோம்பெல்லாம் போட்டோம் அப்படின்னா
நிறைய முடி கொட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து கொதிக்கிட்டே அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சீப்பு போடலாம். சீப்பு போட்டுட்டு ஒரு பின்னல் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ நான் காமிச்ச இல்லையா, அதுதான் என்னோடய ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா. ஸோ அதுக்கப்புறமா ஒரு செக்யூர்டான ஒரு பின்னல் மாதிரி போட்டுருங்க. பன் போடலாம், கொஞ்சம் லூஸாக போடணும். லூஸாக போட்டால் எனக்கு கழண்டு வந்துடும், கசகசன்னு இருக்கும்னு நான் வந்து பின்னல் போட்டுட்டேன். ஏன்னா லூஸாக தான் எந்த ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் போடணும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி பின்னல் போட்டுட்டு ஒரு 2 ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 ஹார்ஸ் வந்து மேண்டேட்ரி, மேக்ஸிமம். ஆனால் 4 ஹார்ஸ் அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபால் ஆகிறது வந்து நார்மல். ஸோ அதை பார்த்து பயப்பட வேணாம். ரொம்ப அதிகமாக ஆச்சுன்னா நீங்கள் ரெகுலராக வந்து ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணணும். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் நான் எப்போல்லாம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறனோ மேக்ஸிமம் அவருக்கு வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஒர்க் இருக்கிறதுனால வந்து பண்ணிக்க மாட்டார். பட் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லெஷராக தான் இருக்குது, ஒர்க் நிறைய இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி அவரும் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிப்பார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். டெய்லி நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். அண்ட் நைட் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். முன்னாடி அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். பட் இப்போ வந்து அதை நான் மாற்றிட்டேன். ஏன்னா நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் இந்த ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் மார்னிங் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2 ஹார்ஸ்லேயே வந்து தலைக்கு குளிச்சுருவேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வந்து இந்த பயோட்டின் ட்ரிங்க் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அது ஆக்சுவலாக டெய்லி நான் குடிக்க மாட்டேன். ஒரு நாள் வந்து இது எடுப்பேன், ஒரு நாள் வந்து ஓட்ஸ் எடுப்பேன், இல்லை ஒரு நாள் இட்லி அந்த மாதிரியே தான் எடுத்துக்குவேன். பட் நட்ஸ் வந்து டெய்லி வந்து இன்க்ளூட் பண்ணணும் எனக்கு. அப்போ வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நட்ஸை வந்து சாப்பிட முடியல அப்படிங்கிறதுனால பனானா, நட்ஸு அண்ட் டேட்ஸ் வந்து கொட்டை எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக மில்க், நீங்கள் வந்து காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம். நான் ரா மில்க் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூதி மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து நான் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்தி. பட் நீங்கள் நட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட ஹெல்தி. என்னால் அதை உட்காந்து உரித்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது. அதனால் மிக்சியில் வந்து இந்த மாதிரி பவுலில் வந்து அரைச்சி ஊற்றியாச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். லைக் வந்து ஃப்ளாக்ஸ் சீட், பம்ப்கின் சீட்ஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்குவேன். அண்ட் சியா சீட்ஸ் அதுவும் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த சீட்ஸ்லலாம் வந்து நிறைய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும், ஹேர் க்ரோத் ப்ரொமோட் ஆகும். இதை நீங்கள் எப்படி தான் சாப்பிடணும்னு இல்லை, லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ஸ்நாக் டைமில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து இன்னும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும்னு கூட கொஞ்சம் வந்து ரைசன்ஸ் அண்ட் பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவேன். இப்போ பார்க்குறதுக்கு தான் இது வந்து அலைண்டாக இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவேன். அண்ட் நடுவில் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா வந்து சீசன் இருக்கும் போதே வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ டெய்லி வந்து ஆம்லா ஜூஸ் ஆர் ஆம்லா வந்து அப்படியே வந்து சாப்பிட்றது ஏதாவது ஒன்று வந்து கன்சியூம் பண்ணுங்கள். அது வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ உங்களோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் மாஸ்க். இதை நான் வந்து 2 நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணேன் ஃப்ரைடேக்காக. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்துருச்சு. இது என்னென்னா வெந்தயம், ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தயமாக நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். அது கூடவே வந்து சம்டைம்ஸ் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் வந்து நான் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ வெந்தயம் வந்து எனக்கு யூஸ்வலாகவே எனக்கு ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ப்ரமோட் பண்ணும். பட் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டு டக்குன்னு பிடிக்கும், வெந்தயம்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் மட்டும், அதாவது ஃப்ளாக்ஸீட் ஜெல் எப்படி காய்ச்சணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். அண்ட் இந்த மாஸ்க்கை கூட அப்ளை பண்ணும்போது நல்லா பார்ட்டிஷன் எடுத்து மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த ஹேர் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணும்போது ரொம்ப மெல்லிஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாவே பவுன்ஸியாக இருக்கும். அண்ட் வெந்தயம் நான் சொன்ன மாதிரி நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செட் ஆகாதவங்க வந்து ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு, லைக் நம்ம எந்த பின்னலும் போட முடியாது, சும்மா லேசாக ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 20 to
20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே இப்படி வாஷ் பண்ணிடணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் நான் என்ன யூஸ் பண்ணுறதோ காட்டுறேன். விஷ்கேரோட இந்த ட்ரிபிள் பாண்ட் ரிப்பேர் ஷாம்பூ தான் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அண்ட் கண்டிஷ்னர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆல்சோ வந்து மாஸ்க் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து மாஸ்க் அண்ட் ஷாம்பூ தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஷாம்பூ யூஸ் பண்ணுறது போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆஃப் ஷாம்பூ எடுத்துக்கிட்டு அதில் வந்து வாட்டர் இல்லைனா ரைஸ் வாட்டர் இல்லைனா இந்த மாதிரி ரோஸ்மெரி வாட்டர் டைல்யூட் பண்ணி இதை போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஷாம்பூனால் வர ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். ஸோ அடுத்தது வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் ரேப் டவல் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஷர்ட் பெஸ்ட் ஆப்ஷன். அதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஆயிலோடு அப்படியே விட்டோன்னா அது நல்ல ஹேரை வந்து டேமேஜ் பண்ணும், ஃப்ரிஸ் ஆகிடும். இந்த ஃப்ரிஸ்னாலேயே நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுக்கு நான் இன்னும் ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் ரேப் டவல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. பட் ரொம்ப லாங் ஹேர் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து டிஷர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து ஹேர் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிடும். லைக் ட்ரை ஆகாது, எக்ஸஸ் ஹேரை வந்து அந்த டவல் ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்கள் ஹேர் ஈரமாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், சின்ன சின்ன ப்ராசஸ் தான். பட் வந்து ஓவராலாக பண்ணும்போது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். ஸோ நான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா வீக்கெண்டில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. ஸோ அதனால் வந்து மாவெல்லாம் அரைச்சி என்னோடய வேலையும் வந்து சைடில் பார்த்துட்ருந்தேன். ஆல்ரெடி மாவு கொஞ்சம் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அண்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு வந்து ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து ஒரு டின்னர் போகணும் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து டின்னர் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக வெட்டிங் டேக்கு போனோம். ஸோ அது கூட டின்னர் மாதிரி போல் லைட்டாக ஸ்நாக் மாதிரி தான் சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்து டின்னருக்கு வந்து வந்திருந்தோம். அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபுட் நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கே ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அகெயின் ஹேர் கேர் பண்ணணும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஹேர் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஹேர் வாஷ் டே அன்றைக்கி மட்டும்தான் இப்படி இருக்கும். செம்ம டயர்ட், பட் ஸ்டில் நான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். நைட்டு ஹேர் க்ரோத் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் ஆக்சுவலாக இப்போ மாற்றிட்டேன், வேறு ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட் வந்து சீரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு லீவ் ஆன் கண்டிஷ்னர். இந்த 3 ப்ராடக்ட்டும் வந்து நைட் கேருக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து ஹேர் க்ரோத் சீரம் அப்ளை பண்ணுவேன். ஸ்கேல்பில் நல்லா வந்து அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் ஹேர் க்ரோத் சீரம்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். 600 to 800 அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பில்கிரிம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் ஆக்சுவலாக என்னோடய ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிச்சு. இப்போ நான் வந்து நிறைய பேர் விஷ்கேர் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அண்ட் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. அதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இன்னும் கொஞ்சம் நாளில் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹேர் க்ரோத் சீரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்வர்ஷன் மெத்தடில் வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களோட ப்ளட் சர்க்குலேஷனை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வந்து உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை டெய்லியுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஏதாவது ஒரு சீரம் அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணணும்னு இல்லை. சும்மாவே நீங்கள் வந்து டெய்லி நைட் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு பின்னல் போட்டு தூங்கினீங்கனாலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் க்ரோத் சீரம் அப்ளை பண்ணும்போது நான் வந்து மசாஜ் பண்ணிக்குவேன். பண்ணிவிட்டு அகெயின் சிக்கு உடைக்கும் போது, ஏன்னா நம்ம இன்வர்ஷன் மெத்தடில் பண்ணும்போது பயங்கரமாக சிக் ஆகும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சீப் யூஸ் பண்ணணும். நான் வந்து மார்னிங் பண்ண மாதிரியே. அண்ட் வந்து லீவ் ஆன் கண்டிஷ்னர் நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எண்ட்ஸ்லாம் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கும். இது லாரியலோட ஒரு நைட் க்ரீம் ஹேர்க்காக. இது வந்து லென்த்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ லென்த்தில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வந்து ஈரமான மாதிரி இருக்கும். ஸோ மாய்ஸ்சர்டாக இருக்கும் நம்மளோட ஹேர். ஸோ அப்போ வந்து நல்லா ஈஸியாக வந்து நம்மளால் சிக்க உடைக்க முடியும். ஸோ சிக்க உடச்சிட்டு அதுக்கப்புறம் சீப்பு வச்சு நல்லா வந்து கோம் பண்ணுங்கள். அண்ட் கோம்புக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது உடன் கோம் மட்டும்தான். பிளாஸ்டிக் கோம் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து உடன் கோம் வந்து உங்களோட ஃப்ரிஸ்ஸெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் உங்களோட ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீரம் இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணுற சீரம் உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ லீவ் ஆன் கண்டிஷனருக்கு அப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பின்னல் போட்டால் போதும். அண்ட் உங்களுக்கு கோம் பண்ணும்போது பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னா இன்னொரு டிப் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ கோம் பண்ணும்போது ஸ்கேல்ப்லேருந்து அதாவது டாப் டு பாட்டம்ஸ் கோம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எண்ட்ஸில் கோம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வச்சு கோம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்கேல்ப்புக்கு போங்க. ஸ்கேல்ப்பில் இந்த மாதிரி எனக்கு நிறைய சிக்கு இருக்கும், ஏன்னா மசாஜ் பண்ணுவோம் இல்லையா, அதனால். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா சிக்கு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஃபிங்கர்ஸ் விட்டு முதல்ல டீடாங்கிள் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா அகெயின் கோம் யூஸ் பண்ணி சிக்கு உடைப்பேன். ஸோ இப்படி தான் சிக்கு உடைக்கணும். ஸோ இப்படி சிக்கு உடைச்சா தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாக ஆகும். இல்லை நம்ம விக்ரஸாக வந்து டாப் டு பாட்டம் பண்ணோம் அப்படின்னா வந்து பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகும். சின்ன வயசுலலாம் நானுமே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு செக்யூர்டான ஒரு பின்னல் போட்டுட்டு தூங்குறது. ஸோ பின்னல் கண்டிப்பாக வந்து நான் போட்டுருவேன். டெய்லி நைட்டு வந்து இந்த 3 ஸ்டெப்பை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பில்லோ கவரை வந்து சில்க் பில்லோ கவராக மாற்றுங்க. உங்களோட ஃப்ரிஸ் டேமேஜ்ட் ஹேர் எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.